பல பேர் இங்க காசு இல்லாம எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும், டாக்டர்ன்றது ஒரு பெரிய கனவு, ஆனா என்கிட்ட காசு இல்ல கோச்சிங் போகிறதுக்கு, காசு இருந்தா தான் நீட் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பேர் ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு. ஸோ அந்த பதிஞ்ச விஷயத்த எடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணது தான் பிரைனிமெடிக். நான் தமிழ்நாட்டில் குவாலிட்டியான எஜுகேஷன் எங்கேயுமே நான் பார்க்கவே இல்லை. வருஷம் அதே ரெக்கார்டிங் செஷன்ஸை போட்டு போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம், அதுக்கு திருப்பி அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லி இது மாதிரி ஏமாத்துற கும்பல் தான் நிறைய இங்க தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் 2026 பேட்ச் தமிழ்நாட்டிலேயே யாருமே 56லேருந்து 60 மார்க் டெஸ்ட் எந்த ஒரு பேட்ச்லயும் கொடுக்கல, எந்த கொம்பனும் கொடுக்கல. 60 மார்க் டெஸ்ட் பிரைனிமெடிக்ல கண்டக்ட் பண்ணி 8000 ரூபாயில எம்பிபிஎஸ் படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த தம்ப்நெயிலை பார்த்து நிறைய பேர் இந்த வீடியோக்கு வந்திருப்பீங்க கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் விஷயம், பிரைனிமெடிக் அப்படின்னா என்ன, பிரைனிமெடிக் ஏன் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் கிளியரா சொல்லிடுறேன். பல பேர் இங்க காசு இல்லாமல நிறைய பேர் இருக்காங்க. காசு இல்லாம எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும், எனக்கு டாக்டர்ன்றது ஒரு பெரிய கனவு, ஆனா என்கிட்ட காசு இல்ல கோச்சிங் போகிறதுக்கு. நீட் எதிர்க்கிறதுக்கு மெயினான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, காசு இருந்தா தான் நீட் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பேர் ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு. ஸோ அந்த பதிஞ்ச விஷயத்த எடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணது தான் பிரைனிமெடிக். பிரைனிமெடிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் குவாலிட்டியான எஜுகேஷன் எங்கேயுமே நான் பார்க்கவே இல்லை. லிட்டரலா சொல்ல போனா கோச்சிங் சென்டர்ஸா இருந்தாலும் சரி, யூடியூப் சேனல்ஸா இருந்தாலும் சரி, இல்ல யூடியூப் சேனல் ஆன்லைன் கோச்சிங்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் கொடுத்து ஓடிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பல வருஷமா ஆன்லைன் கோச்சிங் வச்சுக்கிட்டு அதுல வருஷம் அதே ரெக்கார்டிங் செஷன்ஸை போட்டு போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம், அதுக்கு திருப்பி அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லி இது மாதிரி ஏமாத்துற கும்பல் தான் நிறைய இங்க தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் எம்பிபிஎஸ் உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே எனக்கு பல பேரோட ஆம்பிஷன்ஸ் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஸோ தட் நான் கஷ்டப்பட்டு நான் எடுத்த உடனே படிச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அப்படியே கிளியர் பண்ணிட்டு வந்த ஒரு பையன் கிடையாது. நான் லிட்ரலி 3 அட்டெம்ப்ட் எடுத்து கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் நான் ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட். செகண்ட் அட்டெம்ப்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில ஹிந்தி லெக்சர்ஸ்லாம் பார்த்து நிறைய லெக்சர்ஸ்லாம் வச்சு படிச்சு எப்படியோ அடிபட்டு மேலே வந்துட்டேன். பட் என்ன மாதிரி அடிபட்டு நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு ஜீவனா இருக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே நான் பிரைனிமெடிக்கை ஸ்டார்ட் பண்ணேன். சோ தட் நிறைய பேருக்கு இன்டராக்டிவான செஷன்ஸ் கிடைக்கணும், லைவ்ல கிளாஸஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. நான் பெருமையோட சொல்லிக்கிறேன், தமிழ்நாட்டிலேயே இல்ல சவுத் இந்தியாலேயே மோஸ்ட் அஃபோர்டபுள் கோர்சஸ் லான்ச் பண்ற ஒரே ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் பிரைனிமெடிக். நானே தமிழ்நாட்டில் நாங்க தான் நம்பர் 1, தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஆன்லைன் கோச்சிங் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்க மாட்டேன். பிகாஸ் எங்களுக்கு தெரியும் அண்ட் மக்களுக்கும் தெரியும், பார்க்குற உங்களுக்கு தெரியும் யார் ஆக்சுவலா அஃபோர்டபிலிட்டி குவாலிட்டி எல்லாமே மெயின்டைன் பண்ணி ஒழுங்கா கொடுக்குறாங்கன்னு சொல்லி. அடுத்தது பிரைனிமெடிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அடுத்த ரீசன் என்னன்னா, இன்டராக்டிவான செஷன்ஸ். நிறைய பேர் ஆன்லைன் கோச்சிங்னாலே பயப்படுறாங்க. என்ன ஆன்லைன் கோச்சிங்கா, அப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும், நிறைய விஷயங்கள் ஆன்லைன் கோச்சிங்ல ஒரு பயம் இருக்கு. சோ அந்த மாதிரி விஷயங்களை இது பண்றதுக்காக தான் லைவ்ல மட்டுமே கிளாஸஸ் நடத்தணும், லைவ் கிளாஸஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும்னு சொல்லி நான் செப்டம்பர் 2023ல நான் நடத்த ஸ்டார்ட் பண்ணும் போதுல இருந்து இந்நாள் வரைக்கும் டெய்லி லைவ் நடத்திட்டு தான் இருக்கேன். மோர் தென் 3 இயர்ஸ் நான் இன்னும் லைவ் செஷன்ஸ் நடத்திட்டு தான் இருக்கு. நம்ம சேனல்லயும் அதிகமா லைவ் செஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட், நிறைய ஏமாத்து கும்பல்கள். எப்படினா ஏமாத்து கும்பல்கள் அப்படின்னா, ஒண்ணு நல்ல காசு வாங்கிட்டு ஒழுங்கா நடத்த மாட்டாங்க, இல்ல கம்மியான காசு தான் நான் வாங்குறேன் என்கிட்ட சேருன்னு சொல்லி ஒழுங்கா நடத்த மாட்டாங்க. சோ குவாலிட்டியும் இருக்காது, ஒழுங்கான காசும் வாங்க மாட்டாங்க. இல்ல நல்ல காசை வாங்கிட்டு குவாலிட்டியை கொடுக்க மாட்டாங்க, இல்ல காசை வாங்கிட்டு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மிச்ச 2 சப்ஜெக்ட கோட்டை விட்டுருவாங்க. இல்ல இன்னும் சில கேட்டகரி இருக்கு, இப்ப புதுசா வந்திருக்காங்க, மாடர்ன் பேர்லாம் வச்சு. அதுவும் லாஸ்ட் இயர் 2025க்கு நடத்தின வீடியோஸ்லாம் எடுத்து என்ன பண்றானுங்க, இல்ல 2026க்கு எடுத்த வீடியோலாம் எடுத்து அந்த ரெக்கார்டிங் எடுத்து போட்டு இந்த வருஷத்துக்கு நான் 10,000 ரூபாய்க்கு இந்த பேட்ச் லான்ச் பண்றேன், இந்த பேட்ச்ல உங்களுக்கு எல்லாமே நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பழைய வீடியோஸை வச்சு ஒரு பேட்ச் ரன் பண்றாங்க. இது மாதிரியான ஏமாத்து கும்பல்கள் கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். பிகாஸ் புதுசா ஒரு பேட்ச் லான்ச் ஆகுது அப்படின்னா இட்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க புதுசா டீச் பண்ணணும். பழைய வீடியோஸை கொடுத்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஏமாத்த கூடாது. இந்த மாதிரி நிறைய ஏமாத்து கும்பல்கள்லாம் போயிட்டு இருந்ததுனால தான் பிரைனிமெடிக் நாங்க எல்லா விஷயத்தை பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாங்க கிரியேட் பண்ணோம். சரி, இது இவ்வளவு சொல்றியே, நீ யாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். நான் என்ன பத்தி சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், திஸ் இஸ் முகமது ரியாஸ், தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். நான் 2023ல ஒரு ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் பிரைனிமெடிக் ஸ்டார்ட் பண்ணேன். இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன், என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நம்புறேன். இப்போ கரண்டா பிரைனிமெடிக்கு ரொம்ப பெருமையா அடைகிற ஒரு விஷயம் என்னன்னா, சவுத் இந்தியாலேயே மோஸ்ட் என்ரோல்டு கோர்ஸ் இறுதி சுற்றா இப்போ இருக்கு. மோர் தென் 7,000 பீப்புள் அதை என்ரோல் பண்ணியிருந்தாங்க இந்த நீட் 2026க்கு. அது இல்லாம எங்களோட பெய்டு பேச்சஸ் 2026 நீட்டுக்கு அரௌண்ட் 10,000க்கும் மேல பெய்டு பேச்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள்
ப்ராஜெக்ட் 720 ஃபுல் டர்மா இருக்கட்டும், இல்ல எங்களோட இம்பல்ஸ் அண்ட் கேட்டலிஸ்ட் பேட்ச், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பேட்ச், டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் பேட்ச், இறுதி சூற்று அப்படின்னு சொல்லி பெய்டு பேட்சஸ்ல மட்டும் 10,000க்கும் மேல பீப்பிள் என்ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த என்ரோல்மெண்ட் என்ன அவ்வளவு பேர் வாங்கியிருந்தாங்க எங்களோட பேட்சஸ். இது மூலமா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து பிரைனி மெடிக் நிறைய பேர்னால நம்பப்படுது அப்படின்னு சொல்லி. இது ஒரு விஷயம். அடுத்தது ஏன் நீங்க பிரைனி மெடிக்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எங்களோட யூனிக்னஸ். இங்க பாருங்க, யூனிக்னஸ் இன் தி சென்ஸ் சும்மா வந்து என்னென்னமோ நான் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்தேன்ல, நான் இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி சொல்ல போறது கிடையாது. யூனிக்னஸ் இஸ் தி மெயின் சென்ஸ் தட் உங்களுக்கு ப்ராப்பரான குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும். இங்க தமிழ்ல எத்தனையோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கலாம், இல்ல நிறைய வந்து காசு கம்மியா இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கலாம், பட் காசு அதிகமா இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கலாம், ஆஃப்லைன் கோச்சிங் இருக்கலாம். பட் புரியிற மாதிரி பசங்களுக்கு எளிமையா 3 சப்ஜெக்ட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் பிரைனி மெடிக். ஒன்னு நான் ஃபுல் டைம் பேட்ச்னு சொல்லிட்டு நான் பிசிக்ஸை மட்டும் ஒழுங்கா கொடுத்துட்டேன், இல்ல கெமிஸ்ட்ரியை மட்டும் நான் ஒழுங்கா கொடுத்துட்டேன், இல்ல பயாலஜி மட்டும் ஒழுங்கா கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட்க்கு ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம் பிரைனி மெடிக்ல கிடையாது. இந்த ஒரு விஷயம் நான் வந்து ரொம்பவே பெருமையா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இங்க பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஒரு ப்ராப்பரான கனெக்டிவிட்டி இருக்கும். என்ன நடக்குது, பசங்க என்ன பண்றாங்கன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியும். அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட், ப்ராப்பரா பசங்க டெய்லி உட்கார்ந்து இந்த நாளைக்கு படிக்கணும்னு சொல்லி லைவ் கிளாஸஸ் மட்டுமே போகுது. ரெக்கார்டிங் இருக்குமான்னு கேட்டா அதை பத்தி நான் சொல்றேன். சோ லைவ் கிளாஸஸ் மட்டுமே போகிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் பிரைனி மெடிக் மட்டும் தான். எல்லாமே லைவ் செஷன்ஸ் மட்டும் தான் போகும். நாங்க ரெக்கார்டிங்ஸ் நடத்தவே மாட்டோம், ரெக்கார்டிங் மட்டுமே கொடுக்க மாட்டோம். ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், பட் அந்த லைவ் செஷன்ஸ் ரெக்கார்டிங்கா இருக்கும். சரியா? சோ லைவ்ல இன்டராக்டிவா கிளாஸஸ் நடத்துற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் பிரைனி மெடிக் மட்டும் தான். நெக்ஸ்ட், ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், மென்டர்ஷிப். இங்க நிறைய பேர் மென்டர்ஷிப்ன்ற பேர்ல சும்மா ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணிட்டு அது உள்ள 4-10 பேர் எடுத்து போட்டுட்டு இதுதான் மென்டர்ஷிப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நோ, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. உங்களோட பசங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா தனியா ஒரு மென்டர் கொடுத்து அந்த மென்டரை வச்சு பார்க்க வைக்கிற ஒரு ப்ராப்பரான விஷயமும் பிரைனி மெடிக்ல மட்டும் தான் இருக்கு. அதுவும் மெடிக்கோ மென்டர்ஷிப், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மென்டர்ஷிப். அடுத்தது டெஸ்ட் பத்தியும் சரி எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல நான் ரொம்பவே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க. சப்போஸ் யாராச்சும் இந்த வீடியோ லைக் பண்ணாம இல்ல ஷேர் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வீடியோ ஃபுல்லா ப்ராப்பரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது, சப்போஸ் ஏதாச்சும் query வந்துச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, ஏதாச்சும் ஒரு டீச்சர் வந்து நடத்துறது புரியல, இல்ல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு, வித்தின் 24 to 36 ஹவர்ஸ்க்குள்ள அந்த ஒரு விஷயத்தை நாங்க ரெக்டிஃபை பண்றோம். நிறைய டீச்சர்ஸை நாங்க லிட்டரலி வேலையை விட்டே தூக்கியிருக்கோம். பிகாஸ் பசங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்த ஒரு காரணத்தினால. சோ இந்த மாதிரி எது நடந்தாலும் அதை ப்ராப்பரா எடுத்து பண்ற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் பிரைனி மெடிக் மட்டும் தான். இங்க நிறைய பேருக்கு யூடியூப்லயே பார்த்திருப்பீங்க, யூடியூப்லயே வந்து நிறைய பேர் கிளாஸஸ் பார்த்திருப்பீங்க. ஹவர் கணக்கா லிட்டரலி நாள் பூரா 24 hour செஷன் அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ செஷன்ஸ் நாங்க நடத்திட்டு தான் இருந்தோம். ஸோ ப்ராப்பரா பசங்களுக்காகவே ரன் பண்ற ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்மா பிரைனி மெடிக் இருக்கு. ஸோ நம்ம டைரக்டா டீடைலான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வாங்க உள்ள போகலாம். இந்த வீடியோல இன்னொரு விஷயத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான். பிகாஸ் நிறைய இந்த இடத்துல வந்து ரெக்ரெட் பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி வீடியோல நிறைய பேர் சொல்லிக்கலாம். பட் ஆக்சுவலா பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸோட தம்பிகள் தங்கச்சிகள் கூட பார்க்குற அளவுக்கு வந்து எங்களோட செஷன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வீடியோவா இங்க சைட்ல வந்து நான் டிஸ்ப்ளே பண்றேன் பாருங்க. ஹலோ, சொல்லுங்க அண்ணா. நான் நிறைய வாட்டி உங்க கிளாஸ் பாத்துர்க்கேனா? அப்படிங்களா? பாத்திருக்கீங்களா? பாத்துர்க்கேனா? என்ன 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 பாத்தீங்க கிளாஸ்ல? நான் கிளாஸ்ல வந்து சொல்லுங்க. Thank you so much. நான் வந்து ஜெயபிரீத்தி அம்மா பேசுறேன். அம்மா நீங்க நாம அண்ணன் கூப்பிடாதீங்கமா. இவங்க வீட்ல எல்லாருமே ரியாஸ் அண்ணா நான் கூட மாஸ்டர்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அப்போ தம்பி இருந்துட்டு இல்லம்மா ரியாஸ் அண்ணா உங்களை மாதிரியே ஆக்ஷன் பண்ணுவான், உங்களை மாதிரியே பேசி. அப்படிங்களா? ஓ சூப்பர். என்ன பண்றாங்க தம்பி? தம்பி செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓ மை காட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. வா, ஓகே, நைஸ். கிராட்டிடியூட் சொல்றதுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. உண்மையும் நாங்க ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்துட்டு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம். ஒரு பெரிய விஷயத்த நீங்க வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. யா, ஸோ இந்த வீடியோ எல்லாருமே முன்னாடி நான் ப்ளே பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நான் நிறைய பேருக்கு கால் பண்ணி பேசினேன். அந்த பேசின எல்லாருமே வந்து பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், இதுவும் பாருங்க. சொல்லுங்க. நான் வந்து உங்க அதாவது ரொம்ப ரொம்ப அழகா எடுக்கிறீங்கம்மா கிளாஸஸ் வந்து. தேங்க்யூ. ஏன்னா வந்து இவ்வளவு பொறுமை. நம்ம வந்து நார்மலா வந்து ஒரு கிளாஸ்ல உட்காந்து ஒரு லெக்சர் கேட்டாலே வந்து நமக்கு போர் அடிச்சு போயிடும். ஆக்சுவலா அவங்க கேட்கவும் நானும் கூட உட்காந்துருக்கேன். அது 8 hours கிளாஸ் இருக்கட்டும், அதுக்கு மேல போனா கூட
உங்க கிளாஸ் சலிக்கவே சலிக்காது. நீங்க இடையில கிடைக்கிற கமெண்ட்ஸ் கூட அந்த பசங்க வந்து கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டே அதோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்றது. ஆக்சுவலி நிறைய ரொம்ப நேரம் செஷன் எடுக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அருமையா எடுக்கிறீங்கம்மா. ஆனா பசங்க வந்து இது நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, ஆக்சுவலி நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க உட்கார்ந்து. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நீங்க என்ன ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறீங்க. பிள்ளைங்க கூட இவ்வளவு எஃபர்ட் எடுக்க மாட்டாங்க, நீங்க ரொம்ப எடுக்கிறீங்க. இன்ஷாஅல்லாஹ் துஆ செய்யுங்க. சரி, ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து எனக்கு வந்து லைக் நானே தற்பெருமை பேசி நான் பிரைனி வெடிக்கு பார்த்து இவ்வளோ கமெண்ட் போட்டிருக்காங்க அவ்வளோ கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்டை எடுத்து டிஸ்பிளே பண்ணி இங்கே பாருங்கள் இதெல்லாம் டெஸ்டிமோனியல்ஸ், இந்த பாருங்கள் இதெல்லாம் டெஸ்டிமோனியல்ஸ்னு சொல்ல விரும்பலை. நீங்கள் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ரேண்டமான என்னோட வீடியோஸ் எடுங்க, இல்லை எங்களோட ஃபேக்கல்ட்டிஸோட வீடியோஸ் எடுங்க. போய் கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதிகமான கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றது ஒன்றோ ரெண்டோ கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்களோட ப்ளே ஸ்டோரோட ரிவ்யூ போய் பாருங்கள், அதில் லிட்டரலி டெக்னிக்கல் இஷ்யூ பற்றி ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ இருக்குமே தவிர்த்து டீச்சிங் பற்றி டீச்சிங்கோட இதில் எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்காது. அண்ட் நிறைய பேர் இங்கே வந்து ப்ராஜெக்ட் 720க்காக இப்போ 2027 ப்ரீ புக்கிங் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருமே ஏன் பிரைனி மெடிக்கை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்ற ஒரு ரீசன் உங்களுக்கு கண்டிப்பாக ரீசன் இருந்து தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அந்த ரீசனை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணிட்டு போங்க. ஸோ தட் எல்லாருக்குமே தெரியணும் பிரைனி மெடிக் ஏன் யூனிக்காக இருக்குது, ஏன் நீங்கள் பிரைனி மெடிக்கை சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி. ஸோ கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஸோ மெயினாக ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறதே வந்து எதுக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் எக்ஸாமில் வருதா இல்லையான்றது. ஸோ பிரைனி மெடிக்கில் இவ்வளோ இந்த 2026 நடத்துனீங்களே, 2026 நீட்டில் என்னென்ன உங்களோட கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கரெக்ட் தானே? ஸோ அது ஒரு வாஸ்தவமான டவுட் தான். ஸோ அதுக்கும் நான் ஒரு ப்ளே கொடுத்துட்றேன். இங்கே நிறைய பேர் வந்து சும்மா பேருக்கு அந்த கொஸ்டின் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொன்ன கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நான் அந்த மாதிரி சொல்ல போகிறது கிடையாது. இங்கே எந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே நான் சொன்ன டாபிக்ஸோ இல்லை நான் இந்த இடத்துல 100% கொஸ்டின் வரும் அப்படின்னு சொன்னனோ அது மட்டும் தான் எக்ஸாமில் வந்துருந்துச்சு. அதுவும் நான் இந்த இடத்துல சைடில் பாருங்கள், இல்லை இந்த சைடில் பாருங்கள், எடிட்டர் எந்த சைடில் போடுறேன்னு தெரியல, நான் ரெண்டு சைடிலும் டிஸ்பிளே காட்டிடுறேன். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் லிட்டரலி 180 கொஸ்டின்ஸும் என்னால் காட்ட முடியும். எங்களோட டெஸ்ட் சீரீஸ்ல இருந்தும் நான் கிளாஸ்ல சொன்னதுல இருந்தும் நாங்கள் சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ்ல இருந்தும் நிறைய பேர் பேட்ச் முடிஞ்ச உடனே சிலபஸ் கம்ப்ளீஷனோட அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. பட் நாங்கள் அது பண்ணவே மாட்டோம். எப்பவுமே உங்களுக்கு கொஸ்டின் சால்விங் செஷனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஸோ நீட் 2026 அத்தனை கொஸ்டின், நீட் 2025 எல்லா கொஸ்டின்ஸ், நீட் 2024 நடத்தும் போதும் இதே மாதிரி தான் அத்தனை கொஸ்டின்ஸ் நான் பேப்பர்ல எதெல்லாம் வருமோ அது அப்படியே சொல்லியிருந்தேன். அதாவது திருப்பி வந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் 2027 பேட்சுக்கும் அதே தான் நடக்க போகுது. ஸோ நீட்ல என்ன கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்றதை கண்டிப்பாக நாங்கள் சொல்ல தான் போகிறோம். சரி, லாஸ்ட் இயர் நாங்கள் ப்ராஜெக்ட் 720 நீட் 2026 லான்ச் பண்ணும்போது அவ்வளோ லவ் காமிச்சிங்க எங்கள் எல்லாருக்குமே. நான் வந்து ரொம்பவே பெருமைப்படுறேன், ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அந்த ஒரு அவ்வளோ சப்போர்ட் நீங்கள் கொடுத்ததுக்கு. லிட்ரலி அந்த ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுத்ததுனால இந்த வருஷத்தோட பேட்சை இன்னும் ப்ரைஸ் கம்மியாக 8,000 rupees லான்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுதான் வந்து இங்கே மெயினான ஒரு விஷயம். பட் இந்த 8,000 rupees நீங்கள் எப்படி நீங்கள் பை பண்ணணும், என்ன பண்ணால் உங்களுக்கு 8,000 rupeesக்கு கிடைக்கும் அப்படின்றத இங்கே மெயினான விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்லைன் பேட்ச் அப்படி இருக்கு அப்படின்னாலே நிறைய பேர் இங்கே பேரண்ட்ஸ் பார்ப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், ஒன்று உங்களோட பசங்க ஆன்லைனில் படிப்பாங்களா மாட்டாங்களா இந்த ஒரு டவுட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் டவுட்டாகவே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆன்லைன் மூலியமா படித்தா மார்க் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஆன்லைனில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், அந்த ஒரு டவுட் இருக்கும். ஆன்லைன்ல படிச்சா வந்து ப்ராப்பரா வந்து புரியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு பிரைனி மெடிக் மட்டும் தான். சோ நான் திருப்பி சொல்றேன், இந்த வருஷம் நீட் 2026 நடந்துச்சுல, இப்போ ரீநீட் திருப்பி நடக்க போகுது. பட் ஸ்டில் நீட் 2026ல அரௌண்ட் 30ல இருந்து 40 பேர் கிட்ட எனக்கு மெசேஜ் பண்ணவங்க, அவ்வளோ பேர் 600 மேல மார்க் ஸ்கோர் பண்ணவங்க இருந்தாங்க. எல்லாருமே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல இன்னொரு பையன் ஒருத்தர் மோனிஷ்னு சொல்லி பேரு, அவர் எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னாரு, இஸ் லிட்டரலி ஃபுல் டைம் பேட்ச் ஸ்டூடெண்ட், வருஷம் ஃபுல்லா ஆன்லைன்ல வீட்லயே உட்காந்து படிச்ச ஒரு பையன், 647 மார்க். ஸோ ஆன்லைன்ல படிச்சா மார்க் வராது அப்படின்னு சொல்றவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் திவ்யா மணிகண்டனோட பேரும் நான் இங்க மென்ஷன் பண்ணாம இருக்கவே முடியாது. பிகாஸ் அவங்க லிட்டரலி 610 மார்க்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க, ஈவன் தோ அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஹாய், என் பேர் திவ்யா மணிகண்டன். நான் பிஎம்என்டியில் ப்ராஜெக்ட் 720 பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இறுதி சுற்று 2.0 ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு சே அ பிக் தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள் ஒர்க்கிங் இன் த பேக் எண்ட் அண்ட் ரியாஸ் அண்ணாக்கு, எங்கள் மென்டர் வெங்கேஷ் அண்ணாக்கு, everyone in the team. This is my third drop and last year ஒரு 30 marks மார்ஜினில் நான் சீட் லூஸ் பண்ணேன். எனக்கு பேசிக் நாலேஜ் இருந்துச்சு, பட் ஒரு லாங் கொஸ்டின் பார்த்தாலோ இல்லை ரொம்ப இன்டெப்த் கான்செப்சுவல் கொஸ்டின் பார்த்தாலோ நான் வந்து ஸ்டக் ஆகிட்டேன்.
எனக்கு அதை அட்டென்ட் பண்ணணும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கிடைச்சதே இல்லை. அதுக்கப்புறமா தான் ரகுவனால கொஸ்டின் சால்விங்லாம் பார்த்த பிறகு தான் ஐ கேம் டு நோ லைக் என்னை வந்து என் பொட்டென்ஷியல் எனக்கு ரியலைஸ் பண்ண உண்மையாலே ரியலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணது ஐ திங்க் ப்ராஜெக்ட் 720 தான். மாக் டெஸ்ட்டில் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் அண்ட் பார்ட் டெஸ்ட்டில் வந்த கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சிலதான் ஓவர் லென்த்தி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பட் அது தவிர்த்துட்டு ஒரு மாடரேட்டான கொஸ்டின்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி சால்வ் பண்ணணும், அதுக்கான பேசிக் கீ ஐடியாஸ் என்ன இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும், அதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு அந்த சொல்யூஷன் பார்க்குறப்போ ஒவ்வொரு டைமும் ஐ வாஸ் கனெக்டிங் த டாட்ஸ் அகெயின் அண்ட் அகெயின், ரீவயரிங் மை பிரெயின்ஸ் இஸ் சிம்பிளாக சொல்ல போனால். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ஜிடிசி நாங்கள் ஒரு விஷயம் நடத்தணும். அந்த ஜிடிசி பற்றி நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அதில் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு ஸ்பெஷலான கேட்டகரி இருக்குது, அவங்களுக்கு ஃப்ரீயாக கோர்ஸ் கொடுத்து நாங்கள் படிக்க வச்சோம் இந்த வருஷம். அவங்க 550 கிட்ட இந்த வருஷம் எடுத்திருந்தாங்க நீட் 2026. ஆனால் இது எல்லாமே வந்து பாலா போச்சு பிகாஸ் ரீநீட் வந்ததுனால. பட் ஸ்டில் ரீநீட்லேயும் எங்களோட பசங்க சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றதை நான் வந்து திருப்பி சொல்லிக்கிறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் are the one which is gonna speak louder. So நிறைய பேர் வரலாம், நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கலாம், இங்க பாருங்க எங்க பேட்ச்ல எல்லாருமே வந்து சூப்பரா நான் மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுறாங்க. எது சொன்னாலும் இங்க ஆக்சுவலா பேச போறது ரிசல்ட் தான். So there are lot of student பிரைனி மெடிக்ல படிச்சு பயங்கரமான ஸ்கோர்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5ல இருக்கிறவங்களும் சரி, அவங்க 500ல இருந்து 570 580 அப்படின்னு சொல்லி அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணவங்க இருக்காங்க. ரீநீட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உண்மையான ரிசல்ட் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்போ பிரைனி மெடிக்கை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு சூப்பரா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எல்லா இடத்துலயுமே காசுக்கு பேட்ச் லான்ச் பண்ணி ஜஸ்ட் பேருக்கு வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக இல்ல யூடியூப்ல வந்து ஃபேம்காக நடத்துற நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களா இருந்தாலும் சரி, இல்ல பினான்சியலா ரொம்ப கம்மியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, ஜிடிசின்னு ஒன்று லான்ச் பண்ணோம், கோல்டன் டிக்கெட் சேலஞ்ச். எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல, அந்த வீடியோ நான் ப்ளே பண்றேன் இங்க முன்னாடி. இதுல அரௌண்ட் நாங்க 15 பேர் கிட்ட செலக்ட் பண்ணி அதுல இருக்கிற எல்லாருக்குமே நாங்க கோர்ஸ் அக்சஸ் கொடுத்து அதுல இருக்கிற எல்லாருக்குமே ஃப்ரீயா புக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அரௌண்ட் 10,000 rupees வர்த்தான புக் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லா கொடுத்து அவங்களுக்கு நாங்க தனியா கோச்சிங் கொடுத்தோம். அதுல அரௌண்ட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எல்லாராலையும் சீட் வாங்க வைக்க முடியலனாலும் அரௌண்ட் 3ல இருந்து 4 பேர் கிட்ட சீட் வாங்குற அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இந்த நீட் 2026ல. கண்டிப்பா வந்து இது வந்து நான் ஒரு பெருமைக்காக சொல்லல, பட் இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸும் வந்து பிரைனி மெடிக் சைட்ல இருந்து நாங்க எடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்க அஃபோர்டபிலிட்டி கொடுக்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். நிறைய பேர் வந்து இஎம்ஐ எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. எங்க சைடுல இருந்து நாங்க இஎம்ஐ ப்ரொவைட் பண்றது இல்ல. பேமெண்ட் கேட்வேல இருந்து ரேசர் பே இருக்கிறதுனால மோஸ்ட்லி உங்களுக்கு இஎம்ஐ அதுல அவைலபிளா இருக்கும். நான் பார்த்துட்டு அதுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சப்போஸ் இஎம்ஐல பே பண்றவங்க இருக்கீங்க அப்படின்னா, இல்ல மொத்தமாவே பே பண்றது பெட்டரா இருக்கும். அண்ட் ஜிடிசி இந்த வருஷம் திருப்பி மோஸ்ட்லி ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர்ல நடத்துற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சப்போஸ் ஜிடிசி நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, நான் வந்து ஜிடிசில வர ஆசைப்படுறேன் அப்படின்னா, நீங்க எந்த ஊரு, நீங்க வந்து என்ன உங்களோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா வந்து எங்களோட சைட்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். ஸோ பிரைனி மெடிக் இஸ் ஓப்பன் டு ஹெல்ப் எவ்ரிஒன். அண்ட் கண்டிப்பா இந்த வருஷமும் ஜிடிசி நடக்கும். ஸோ ஜிடிசி வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட். யார் படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஃபினான்ஷியலா உங்களால படிக்க முடியாம இருக்கீங்களோ அந்த மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். லாஸ்ட் டைம் மதுரையில் நடத்தணும், இந்த வாட்டி வேற 2 சிட்டிஸ்ல நடத்தலாம். ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ ஜிடிசி பத்தியும் யாராச்சும் வந்து பார்த்தவங்க இருந்தீங்கன்னா அதை பத்தியும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஸோ ஓவராலா இது எல்லாமே வந்து உங்க எல்லாருக்குமே வந்து லைக் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நாங்க பண்ற இனிஷியேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி, வேற ஏதாச்சும் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணலாம், இல்ல எங்க ஊர்லயும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுவும் எங்களுக்கு சஜஷன்ல சொல்லிட்டு போங்க கமெண்ட் செக்ஷன்ல. சோ எங்களோட சைட்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் இந்த வருஷம் பேட்ச்ல இருக்க போகுது, எப்படி இந்த வருஷம் பேட்சை நாங்க அமைக்க போறோம், எப்படி இந்த வருஷம் பேட்சை ஸ்ட்ரக்சர்டா கொண்டு போக போறோம், லைக் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்லாம் இருக்க போகுதுன்றத உங்களுக்கு நான் கிளியராவே வந்து இந்த ஃபுல் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு ஆன்லைன் பேட்ச் அப்படினாலே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் அகாடமிக்ஸ் நல்லா இருக்கணும். அகாடமிக்ஸ்னா என்னதுன்னா கிளாஸஸ் நல்லா நடத்தணும், நல்ல டீச்சர்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான். பிரைனி மெடிக் ஒரு நாளும் அதுல யாருக்குமே குறை வச்சதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் எங்களோட பேட்ச்ல நடத்தின எல்லா ஃபேக்கல்டிஸும் அரௌண்ட் 3 ஃபேக்கல்டிஸ் கிட்ட நான் ஃபயர் பண்ணேன். எனக்கு வேலையை விட்டு தூக்குனேன். ஏன்னா பசங்க பிடிக்கல. நிறைய பேர் வந்து குறை சொன்னாங்க, இது சரியில்லை, அவங்க வந்து ஒழுங்கா நடத்தல அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நிறைய பேரை நாங்கள் வெளியில எடுத்து பெட்டரான ஃபேக்கல்டிஸை உள்ள கொண்டு வந்தோம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நாங்க செலக்ட் பண்ற ஃபேக்கல்டிஸ் யாருமே சும்மா யாரோ ஒருத்தரை பார்த்தோம் ரேண்டமா கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி அப்படியே வாயிலேயே முணங்குற மாதிரியோ, இல்ல ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணாத ஃபேக்கல்டிஸோ, இல்ல ஒழுங்கா குவாலிஃபிகேஷன் இல்லாத ஃபேக்கல்டிஸோ, இந்த மாதிரி யாருமே வந்து பேட்ச்ல டீச் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ப்ராப்பரா கான்செப்சுவல் கிளாரிட்டி கொடுக்குற மாதிரியும், எல்லாருமே நிறைய கேசஸ் டிஸ்கஸ் பண்ற மாதிரியும் இருக்கிற ஃபேக்கல்டிஸ். அரௌண்ட் 400ல இருந்து 500 ஃபேக்கல்டிஸ் கிட்ட நாங்க ஸ்கிரீன் பண்ணி கடைசியில 1-2 பேரை சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிற ஃபேக்கல்டிஸ் மட்டும் தான் பேட்சஸ்ல டீச் பண்ணுவாங்க. அதுல நாங்க கேரண்டி. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் அகாடமிக்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னவா இருக்கும், பிசிக்ஸ் யார் டீச் பண்ண போறா, கெமிஸ்ட்ரி யார் டீச் பண்ண போறா, பயாலஜி
பயாலஜி யார் டீச் பண்ண போறான்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் பிசிக்ஸ் டீச் பண்ணுவேன், கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுவேன். பிசிக்ஸ்ல கஷ்டமா இருக்கிற மேஜரான சாப்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் மேக்ஸ் சரி, ரொட்டேஷனல் மோஷன், அப்புறமா வந்து ஆப்டிக்ஸ் பார்ட், ஆசிலேஷன்ஸ், அப்புறமா எலக்ட்ரிக்கல் பிசிக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பார்ட் நான் வந்து டீச் பண்ணுவேன். அது தவிர பிசிக்ஸ்ல இன்னொரு ஃபேக்கல்டி ஒருத்தர் உள்ள வராரு, நவீன் அப்படின்னு சொல்லி. அவரை பத்தி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கிராஷ் கோர்ஸ்லயும் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அவரு ஆல்ரெடி நீட் எக்ஸாம்ல 2024-2025ல 2024ல 610 மார்க் வாங்கி 2025ல வந்து 510 மார்க் வாங்கி அவரோட கேட்டகரிக்கு சீட் கிடைக்காம இப்போ he has went to like physics படிச்சிட்டு இருக்கிற ஒரு கிராஜுவேட் அவரு. சோ அந்த மாதிரி physics படிச்சிட்டு இருக்கிற ஒருத்தரை நாங்க வந்து physics டீச் பண்றதுக்காக உள்ள வந்து கொண்டு வரோம். சோ தட் எதுக்கு இந்த மாதிரி ஒருத்தரை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். பிகாஸ் நீட்டும் படிச்சு இவ்வளோ மார்க்கும் ஸ்கோர் பண்ண ஒருத்தருக்கு தான் பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும் அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி டேலண்ட் இருக்கிறவங்கள உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வரோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு சுலைமான் சார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுலைமான் சாரோட டீச்சிங்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரும் சூப்பரா டீச் பண்ணுவார் எலக்ட்ரிக்கல் பிசிக்ஸ். லாஸ்ட் இயர் அவர் நடத்திருந்தாரு, இந்த வருஷம் மோஸ்ட்லி அவர் நடத்துவார். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து டெமோ வீடியோஸ் ஏதாச்சும் பார்க்கணும்னா யூடியூப் போங்க, யூடியூப்ல பாருங்க. இல்ல நான் ஆப்லயும் வெப்சைட்லயும் ரெண்டுத்துலயுமே வந்து டெமோ வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். டெமோ அப்படின்னு சொல்லி தனியா ஒரு டைல் வந்து தனியா கொடுத்து அது உள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ வீடியோஸ் அவைலபிளா இருக்கும். அதுல போய் பார்க்கலாம். ஸோ லெட் இட் பி என்னோட லெக்சர். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி நிறைய பேர் வந்து யார் நடத்துவா அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருப்பீங்க. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு 3 பேர் டீச் பண்ண போறா. இன்ஆர்கானிக் ஃபுல்லா முகமது ரியாஸ் will be teaching. Then ஆர்கானிக் வந்து நானும் பிரபாகரன் சாரும் 2 பேரும் டீச் பண்ண போறோம். அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிரபாகரன் சார் அண்ட் மருது பாண்டி சார் 2 பேருமே டீச் பண்ணுவாங்க. ஸோ நீங்க குவாலிஃபிகேஷனை பத்தி கவலையே பட வேண்டாம். அகைன் நான் வந்து எப்படி டீச் பண்ணணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மருது பாண்டி சார் வந்து ஐஐடி ஹைதராபாத்ல PhD கிராஜுவேட் அண்ட் நம்ம பிரபாகரன் சார் ஐஐடி மெட்ராஸ்ல PhD கிராஜுவேட். ஸோ எல்லாருமே வந்து அவங்க சூப்பரா டீச் பண்ற ஃபேக்கல்டி. நெக்ஸ்ட் பயாலஜி பார்ட்ல வந்தீங்கன்னா பூமிகா will be teaching. அதுக்கப்புறமா வந்து ஜீவிதா மேம் will be teaching. அண்ட் பயாலஜிக்கு இன்னொரு மோஸ்ட்லி ஒரு நல்ல சூப்பரா டீச் பண்ற இன்னொரு ஃபேக்கல்டி உள்ள வருவாங்க. சோ ஒரு 3 ஃபேக்கல்டிஸ் கிட்ட இருப்பாங்க. சோ ஃபேக்கல்டிஸ்க்கு பஞ்சம் கிடையாது, ரிசோர்சஸ்க்கு பஞ்சம் கிடையாது. சரி, கிளாसेस எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. சோ கிளாसेस பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைவ் கிளாसेस தான் நடக்கும். சோ இந்த ஒரு விஷயம் நான் கிளியரா சொல்லிடுறேன். லைவ் கிளாसेस will be exclusive. சோ எங்களோட பிரைனி மெடிக்ல we are famous for live classes. இங்க நிறைய பேர் போன வருஷத்தோட ரெக்கார்டிங் எடுத்து அப்படியே வந்து எடுத்து கொடுத்து ஒரு பேர் வச்சு ஒரு பேட்சா கொடுத்து 10,000 ரூபாய் வாங்கிட்டு ஊரே மாத்திட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து தயவு செஞ்சு வந்து சேவ் ஆயிக்கோங்க. நீங்களே கொஞ்சம் தமிழ் வந்து குளருது, மன்னித்து விடுங்கள். சரி, ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்தெல்லாம் வந்து தப்பிச்சு இருக்கணும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஸோ லைவ் கிளாஸஸ் நடக்கும். எப்போ எல்லாம் கிளாஸ் நடக்கும் அண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். கிளாஸ் மோஸ்ட்லி காலையில ஒரு செஷன் இருக்கும், மத்தியானம் ஒரு செஷன் இருக்கும், ஈவினிங்ல ஒரு செஷன் இருக்கும். எப்பவுமே என்னோட செஷன் ஈவினிங்ல தான் இருக்கும். ஐ மீன் நைட்ல, ஐ மீன் 7 o'clock அந்த டைம்ல தான் இருக்கும். கிளாஸஸோட டைமிங் எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி 1.5 hours இருந்து 2 hours கிட்ட வந்து செஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 6 இருந்து 7 மணி நேரம், மேக்ஸிமம் போனா 8 மணி நேரம் செஷன்ஸ் நடக்கும். மிச்ச டைம்ல எல்லாம் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி நீங்க பண்ற டைமிங் நாங்க கொடுத்துருவோம். சோ ஒரு நாளைக்கு நீங்க 12 மணி நேரம் 13 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல அரௌண்ட் 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் கிட்ட வந்து நாங்க கிளாஸஸ் டீச் பண்றதை நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் இதுல சேரலாம் இந்த பேட்ச்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்க ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, 2 கேட்டகரியில இருக்கிற பசங்களும் கண்டிப்பா இதுல ஜாயின் பண்ணலாம். ஏன்னா லைவ் கிளாஸஸ் முடிஞ்ச கையோட உங்களுக்கு அது ரெக்கார்டிங்கா அவைலபிளா இருக்கும். நீங்க சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க செஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் அவைலபிளா இருக்கும். இது ஒரு விஷயம். சோ லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் நாங்க எல்லா லெசன்ஸ்க்குமே DPPs அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்திருக்கோம். DPPs ஆக்சுவலி டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இருக்கும். பட் டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம் கிடையாது, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து என்னதுன்னா MEP. ஓகே, MEP அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ். எல்லா லெசன்ஸ்க்குமே ஒரு 100 क्वेश्चन எங்க சைடுல இருந்து நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அரௌண்ட் 100னா 100 கண்டிப்பா வராது, டிபெண்ட்ஸ் அப்பான் தி சாப்டர். சோ 50ல இருந்து 100 क्वेश्चन அது கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி செலக்டிவா எங்களோட டீம் எடுத்து கொடுப்பாங்க. சோ அந்த சாப்டர் ஃபுல்லா முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த MEP கிடைக்கும். அந்த MEPல நீங்க எதெல்லாம் கண்டிப்பா வருமோ அந்த மாதிரி क्वेश्चंस பார்க்கலாம். சோ அது கண்டிப்பா வந்து உங்களோட நீட் 2027ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இந்த ஒரு விஷயம் நாங்க இந்த வருஷம் எக்ஸ்ட்ராவா இன்க்ளூட் பண்ணிருக்கோம் பேட்ச் உள்ள. சோ உங்களுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ன்ற அந்த ஒரு விஷயம் தனியா கிடைக்க போகுது. சோ இது தவிர அகாடமிக் பார்ட்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நான் கீழ நம்பர் டிஸ்ப்ளே பண்றேன். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தாராளமா கேட்கலாம். சரியா? சரி, அடுத்தது அகாடமிக் பார்ட்ல இன்னொரு டவுட் யாருக்கு எல்லாருக்கும் என்ன வரும்னா சிலபஸ் கம்ப்ளீஷன் எப்போ ஆனா நடக்கும். இங்க நிறைய பேர் வந்து சிலபஸ் கம்ப்ளீஷன்ன்ற பேர்ல மாச கணக்கா கடைசி மாசம் வரையும் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. பயாலஜி சிலபஸ் 100% டிசம்பர்ல முடிஞ்சிடும். இது ஷூர். 100% கெமிஸ்ட்ரியோட சிலபஸ் டிசம்பர்ல முடிஞ்சிடும். மிஞ்சி போனா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் போகும். உன்னோட பிசிக்ஸோட சிலபஸ் மிஞ்சி போனா ஜனவரி எண்ட் வரைக்கும் போகும், இல்ல பிப்ரவரி செகண்ட் வீக் வரைக்கும் போகும். சரியா? பிசிக்ஸ் நீட்ஸ் டைம். பிசிக்ஸ் ஒழுங்கா நடத்தணும், ப்ராப்பரா நடத்தணும். அதனால பிசிக்ஸ் மட்டும் தான் வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் போகும். அதுவும் எங்க
நாங்கள் மோஸ்ட்லி அதுக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிடுவோம், நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அகாடமிக் பார்ட்டில் நான் எல்லாமே முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான நோட்ஸ் கிடைச்சிரும், ப்ராப்பரான கிளாஸஸ் கிடைச்சிரும், குவாலிட்டியான கிளாஸஸ் கிடைக்கும், அது மெயினான விஷயம். லைவ் கிளாஸஸ் கிடைக்கும். சரி, சப்போஸ் நான் வந்து ப்ரீ புக் பண்ணுறேன், இல்லை நீ வந்து பேட்ச் ஜாயின் பண்ணுற அப்படின்னா இந்த வருஷம் பயங்கரமான ஒரு ஃபீச்சர் நாங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா 2026 ப்ராஜெக்ட் 720 இருக்குல்ல, அந்த லெக்சர்ஸ் எல்லாமே உனக்கு 2027 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிள் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் ப்ரீ புக்கிங் பண்ணிருப்பீங்க. ப்ரீ புக்கிங் பண்ண யாராச்சும் பேட்ச் லான்ச் ஆன உடனே ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வாங்கின உடனே உங்களுக்கு 2026 பேட்ச் லெக்சர்ஸ் எல்லாமே அவைலபிள் ஆயிடும். நீ பேசிக் மேக்ஸ் ஃபுல்லா உட்காந்து பார்த்து முடிச்சிடலாம். இல்ல யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் முடிக்கிறியா முடிச்சுக்கலாம். சப்போஸ் உனக்கு ஃப்ரெஷ்ஷா நடத்துற லெக்சர்ஸ்க்கு முன்னாடியே நான் ஏதாச்சும் சாப்டர் கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, இல்ல நான் இதை வந்து கொஞ்சம் முன்னாடியே முடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீ உன்னோட ஃப்ரீ டைம்ல உட்காந்து பார்க்கறதுக்காக ரெக்கார்டிங் லெக்சர்ஸ் லாஸ்ட் இயரோட லெக்சர்ஸ் எல்லாமே இந்த வருஷத்துக்கு அவைலபிளா இருக்கும். இது ப்ரீ புக்கிங்க்கு மட்டும் தான் அவைலபிளா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. பேட்ச் வாங்குற எல்லாருக்குமே உங்களுக்கு தனியா ஒரு கேட்டகரி போட்டு நீட் 2026 லெக்சர்ஸ்னு போட்டு நாங்க அதை கொடுத்துருவோம். ஸோ நீங்க உட்காந்து பார்க்கலாம் தாராளமா. இதுக்கு தனியா நீங்க பே பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. நீங்க பே பண்ற காசுல இது கிடைக்க போகுது. பிகாஸ் இங்க நிறைய பேர் இந்த மாதிரி 2026 நடத்தின லெக்சர்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்டிங் எடுத்து போட்டு பேட்ச் லான்ச் பண்ணி ஊரே ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஏமாத்து கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சிருங்க. சரியா? கேட்டா வந்து டாக்டரா இருந்துட்டு எத்திக்ஸ்னு என்னன்னு தெரியாம 10,000 ரூபாய்க்கு வந்து ரெக்கார்டிங் லெக்சரை விற்கிறானுங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் என்னோட லெக்சர்ஸும் சரி, போன வருஷத்தோட ஃபேக்கல்ட்டிஸோட லெக்சர்ஸும் சரி, எல்லா லெக்சர்ஸுமே போன வருஷம் லெக்சர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ அதனால நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக வந்து இந்த வருஷத்துல சப்போஸ் உங்களுக்கு முன்னாடியே ஏதாச்சும் லெசன் முடிக்கணும்னா தாராளமா உட்காந்து முடிச்சுக்கலாம். அடுத்தது டெஸ்ட் பார்ட்டையும் காப்பி அடிச்சிட்டானுங்க எங்க பேட்ச்ல இருந்து நிறைய பேர். அதையும் நான் சொல்ல கொஞ்சம் வருத்தப்படுறேன். ஏன்னா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கியூமுலேட்டிவ் பேட்டர்ன். கியூமுலேட்டிவ்னா என்னன்னு கேட்டா நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ பேட்ச்ல ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒரு மந்த்லி டெஸ்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோ. ஜூலை ஃபுல்லா நீ என்ன பண்ணுவ படிப்ப. ஸோ ஜூலை ஃபுல்லா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 சாப்டர் நடத்திருக்கோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் 4 சாப்டர்ன்ற அந்த டெஸ்ட் அந்த மந்தோட எண்டு 30வது நாள்ல நீங்க எழுதுவீங்க. ஓகேவா? சரி, இப்போ ஜூலை முடிஞ்சதா அப்படி நீங்க ஆகஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஆகஸ்ட்டுக்கு வந்து ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் 2 வாரத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 2 சாப்டர் முடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜூலைல எழுதுன அந்த 4 சாப்டர் பிளஸ் ஆகஸ்ட்ல எழுதுன எக்ஸ்ட்ராவா நடத்தின அந்த 2 சாப்டர் மொத்தமா எத்தனை ஆச்சு? 6 சாப்டர் ஆச்சு. ரெண்டுமே சேர்த்து ஆகஸ்டோட மிட்ல நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. சரியா? அதுக்கு அடுத்து திருப்பி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரும். சோ ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரும்போது ஜூலைல இருக்கிற சாப்டர்ஸ் நீங்க எழுத மாட்டீங்க. அந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 வாரத்துல 2 சாப்டர் படிச்சீங்களே அந்த 2 சாப்டரும் ஆகஸ்டோட அடுத்த 2 வாரத்துல 2 சாப்டர் படிச்சிருப்பீங்களா? 4 சாப்டர் ஆச்சா மொத்தமா? சோ ஆகஸ்ட்ல படிச்ச மொத்த 4 சாப்டர். சோ நீங்க கியூமுலேட்டிவ்க்கு அந்த 2 சாப்டர் படிச்சிருப்பீங்க. திருப்பி இப்ப மந்த்லிக்கு அந்த 2 சாப்டர் படிக்கணும். புரியுதா? அதுக்கு அடுத்து அடுத்த மாசம் வரும். நீங்க ஜூலைல ஃபுல்லா படிச்சது, ஆகஸ்ட்ல ஃபுல்லா படிச்சது, அப்புறமா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் 2 வாரத்துல படிச்சது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கியூமுலேட்டிவா எழுதுவீங்க. சோ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற சாப்டர்ஸ் திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். புதுசா ஆட் ஆகிற சாப்டர்ஸ் திருப்பி படிச்சிட்டே இருக்கணும். அதே மாதிரி புதுசா ஆட் ஆகிற சாப்டர்ஸ் கியூமுலேட்டிவ்க்கு படிக்கிறதும் இல்லாம திருப்பி மந்த்லி எக்ஸாம்க்கு படிக்கணும். சோ ஒரே சாப்டரை at the end of the academic year நீங்க அட்லீஸ்ட் 16ல இருந்து 17 வாட்டி படிச்சிருப்பீங்க. சரியா? புரிஞ்சதா எல்லாருக்குமே? சோ 16ல இருந்து 17 வாட்டி நீங்க ரிவிஷன் பண்ற அளவுக்கு எங்களோட, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபுல் டெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு அரௌண்ட் 16ல இருந்து 17 கிட்ட நடக்கும். சோ இந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து கிளியரா சொல்லிடுறேன். நெக்ஸ்ட், இந்த क्वेश्चन பேப்பர்ஸ்லாம் வந்து எதுவுமே நீட்டோட ஸ்டாண்டர்ட்ல இருக்காது, ஜேஇ லெவல் ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். அது நான் கிளியரா சொல்லிடுறேன். இங்க நிறைய பேர் திருடி क्वेश्चन பேப்பர் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி எங்களோட ஒரு क्वेश्चन பேப்பரும் இருக்காது. எங்களுக்குன்னு क्वेश्चन செல்ஸ் இருக்கு, எங்களுக்குன்னு மென்டர்ஷிப் செல்ஸ் இருக்கு. क्वेश्चन செல்ல அரௌண்ட் 15ல இருந்து 20 பேர் வர்க் பண்றாங்க. அந்த எல்லாருமே வந்து மோஸ்ட்லி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, இல்ல கிராஜுவேட்ஸா இருப்பாங்க. அவங்க क्वेश्चन பேப்பர்ஸ் எடுப்பாங்க. அந்த क्वेश्चन பேப்பர் ப்ரூஃப் ரீடிங்க்குலாம் போயிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர்ஸா வெளியில வரும். क्वेश्चन பேப்பருக்கு PDF ப்ரொவைட் பண்ணிடுவோம். லைவ்ல வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். அது இல்லாம லைவ் டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரேங்கிங் தெரியும். சரி, நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, சரி பசங்க டெஸ்ட் எழுதுறாங்களா இல்லனாலே தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. டெஸ்டோட ரிசல்ட்ஸை உங்களுக்குன்னு ஒரு பேரண்ட்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி அந்த பேரண்ட்ஸ் குரூப்ல எல்லா டெஸ்டோட ரிசல்ட்ஸ் நாங்க போஸ்ட் பண்ணுவோம். சோ உங்களுக்கு கிளியரா உங்களோட பசங்க என்னதான் பண்ணாங்கன்னு சொல்லி தெரிய வரும். அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை லாஸ்ட் இயரும் பண்ணிட்டு தான் இருந்தோம், இந்த வருஷமும் பண்ண தான் போறோம். சோ பேரண்ட்ஸ் குரூப் will be created. அதுல டெஸ்டோட மார்க்ஸ் அதுல போஸ்ட் ஆகும். இந்த ஒரு விஷயம். சோ அடுத்து மார்க் டெஸ்ட். ஜனவரி மாசம் உங்களோட சிலபஸ் எண்ட் ஆன அடுத்த செகண்ட் இந்த வருஷம் 2026 பேட்ச் தமிழ்நாட்டிலேயே யாருமே 56ல இருந்து 60 மார்க் டெஸ்ட் எந்த ஒரு பேட்ச்லயும் கொடுக்கல, எந்த கொம்பனும் கொடுக்கல. 60 மார்க் டெஸ்ட் பிரைனி மெடிக்ல கண்டக்ட் பண்ணுவோம்.
அத்தனை மார்க் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் இனிஷியலா 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒன்று, அதுக்கடுத்து வந்து டெய்லி ஒன்று, அதுக்கப்புறமா மோஸ்ட்லி வந்து ஒரு நாளைக்கு 2 நாங்கள் வைக்க மாட்டோம், பிகாஸ் அது ரொம்ப ஹெக்டிக்காக போகும். ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு ஒன்று போகும், இல்லை 5 நாளைக்கு ஒன்று போகும், அதுக்கடுத்து 3 நாள் ஆக்கும், அது 2 நாள் ஆக்கும், கடைசியில் டெய்லி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மார்க் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது, பயங்கரமாக மார்க் டெஸ்ட் நடக்கும். ஸோ கடைசி 2-3 மாதம் ஃபுல்லாகவே மார்க் டெஸ்ட் ரிவிஷன் பார்ட் டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். அது இறுதி சுற்றுல உங்களுக்கு நடந்துரும். சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து நாங்கள் டெஸ்ட் பார்ட்டில் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னொரு விஷயம், டெஸ்ட் எழுதாதவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஒன்று இருக்கு, இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கு 2 டெஸ்ட் நடக்கும். ஸோ 2 டெஸ்ட்டில் வந்து சப்போஸ் நான் டெஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நிறைய பேர் வருத்தப்படுவீங்க. அந்த ஸ்பெசிஃபிக் டேட்ல நீங்க டெஸ்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா குவிஸ் ஃபார்மேட்ல கிடைச்சா நீங்க எப்போ வேணா உட்காந்து எழுதிக்கலாம். ஆனா ரேங்க் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க லைவ்ல மட்டும் தான் உட்காந்து அட்டென்ட் பண்ணணும். அந்த ஸ்பெசிஃபிக் டேட்ல அந்த ஸ்பெசிஃபிக் டைம்ல அட்டென்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ரேங்க் வரும். இல்ல அம்மா அப்பா கிட்ட நீங்க தான் உண்ட வாங்கணும், நாங்க எதுவும் பண்ண முடியாது. சரியா? ஸோ மாசத்துக்கு 2 டெஸ்ட். ஸோ 14 நாளுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். வாரம் டெஸ்ட்ன்றத நான் பர்சனலி வந்து எனக்கு பிடிக்காது, பிகாஸ் ரொம்ப ஹெக்டிக்கா போற மாதிரி இருக்கும் பசங்களுக்கு. ஸோ 14 நாளைக்கு ஒரு டெஸ்ட், 14 நாளைக்கு ஒரு டெஸ்ட், இந்த மாதிரி போகும் கியூமுலேட்டிவ் மந்த்லி டெஸ்ட். ஸோ டெஸ்ட்டோட கேட்டகரி எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நம்புறேன். ஸோ சப்போஸ் டெஸ்ட் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம், நான் கண்டிப்பா சொல்றேன். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே கண்டிப்பா எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ டெஸ்ட் பார்ட் அண்ட் அகாடமிக் பார்ட் ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட், பிரைனி மெடிக் ரொம்ப 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 லாஸ்ட் இயர் நிறைய பேர் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது என்னதுன்னா மென்டர்ஷிப்போட பார்ட். ஸோ மென்டர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் பேரண்ட்ஸ் யாராச்சும் பார்க்கணும் கிளியரா சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்க்கு அடியில் அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க கிட்ட இருப்பாங்க. ஸோ இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸுமே சப்போஸ் அவங்களால டெய்லி பேசிஸ்ல படிக்க முடியல, இல்ல டெய்லி பேசிஸ்ல எது பிரச்சனைனாலும் அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கலாம், பிகாஸ் அவங்களும் நீட் படிச்சுட்டு வந்த ஒருத்தரா இருப்பாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்ல மார்க் கம்மியாச்சாலும் சரி, டெஸ்ட்ல மார்க் வந்து இதுல கம்மியாகுது அதுல கம்மியாகுது, என்ன டவுட்ஸ்னாலும் அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிட்ட அவங்களால கேட்க முடியும். இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் வந்து மெடிக்கல் மென்டர்ஷிப் வச்சிருக்காங்க. பட் எங்க கிட்ட என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்னா, எங்க கிட்ட லாஸ்ட் இயர் மென்டர்ஸ் மட்டுமே 25 பேர் கிட்ட ஒர்க் பண்ணாங்க. அவ்வளோ பேர் மென்டர்ஸ் மட்டுமே நாங்க வச்சிருந்தோம். அது இல்லாம மென்டர்ஷிப் ஹெட் வேற தனியா இருக்காங்க. எங்களோட மெர்லின் இருக்காங்களே, அவங்க தான் வந்து மென்டர்ஷிப் ஹெட். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, அந்த மென்டர்ஸ்க்கு மட்டுமே தனியா அடிக்கடி மீட்டிங் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க முன்னாடி டிஸ்ப்ளே பண்ண சொல்றேன். இது வந்து ஒரு மென்டர்ஷிப் மீட்டிங். மென்டர்ஷிப் ஹெட் என்ன பண்ணுவாங்க, மென்டர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு இந்த மாதிரி தான் நீங்க வந்து பசங்களை வந்து இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மென்டர்ஸ் அதுக்கப்புறமா பசங்க கிட்ட வீக்லி ஒன்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வீடியோ நான் ப்ளே பண்றேன் இங்க, இந்த வீடியோவை பாருங்க. ஸோ பசங்களுக்கு மென்டர்ஷிப் மீட்டிங் தனியா நடக்கும், ஸோ தட் அவங்க வாரம் என்ன பண்றாங்க ப்ராக்ரஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்கா இன்னும் 2 புது விஷயத்தை நாங்க வந்து கொண்டு வர போறோம். ஒன்னு டெய்லி டார்கெட்ஸ். டெய்லி என்னென்ன கிளாஸஸ் நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பசங்க டெய்லி டார்கெட்ஸ் கிடைக்க போகுது. இந்த ஒரு டார்கெட்ஸ் அவங்க முடிச்சே ஆகணும், முடிச்சு எழுதி அவங்க என்ன சால்வ் பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றத சப்மிட் பண்ணணும். அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து இந்த வருஷம் இன்க்ளூட் பண்ண போறோம். டெய்லி டார்கெட்ஸ் இன்னும் பயங்கரமான ஒரு விஷயத்தை நாங்க இன்க்ளூட் பண்ண போறோம். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, டெலிகாலர்ஸ் உள்ள வர போறாங்க. டெலிகாலர்ஸ் அப்படின்னா என்னன்னா, சப்போஸ் அந்த டெய்லி டார்கெட்ஸ் முடிக்கல, இல்ல ஒரு டெஸ்ட் நடக்குது, அந்த டெஸ்ட்டை எழுதல, இல்ல அந்த டெஸ்ட்ல மார்க் கம்மியா இருக்கு, அந்த டெஸ்ட் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து மார்க் ரொம்ப பயங்கரமா வந்து அடிபட்டுட்டே இருக்கு, என்ன விஷயம்னாலும் உங்களோட பசங்க டார்ச்சர் பண்றதுக்காக டெலிகாலர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களோட பசங்களுக்கு கால் பண்ணி, சப்போஸ் ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு கால் போகும் டெஸ்ட் எழுதுனீங்களா இல்லையான்னு சொல்லி. ஸோ டெஸ்ட் எழுதல அப்படின்னா அடுத்த செகண்ட் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு கால் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நாங்க உள்ள கொண்டு வர போறோம். ஸோ மெடிக்கல் மென்டர்ஸ் இருக்கிறாங்க ஆல்ரெடி, பிளஸ் டெலிகாலிங்கோட உள்ள ஒரு பார்ட் வரப்போகுது. டெலிகாலர்ஸ் யாரு, உங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு ஆள். டிஸ்டர்ப் இந்த சென்ஸ் நீங்க படிக்கிறீங்களா இல்லையா, நீங்க என்னதான் பண்றீங்க, கிளாஸஸ் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையான்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்றதுக்காக உள்ள டெலிகாலர்ஸ் உள்ள கொண்டு வர போறோம். சோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இன்னொரு விஷயம், தமிழ்லயே மென்டர்ஷிப்பை இவ்ளோ யூனிக்கா யாருமே பண்ணது கிடையாது. பிகாஸ் லாஸ்ட் இயர் நாங்க டிஸ்கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ல மென்டர்ஷிப் பண்ணோம். அதுவும் நான் முன்னாடி வந்து ப்ளே பண்றேன். இதுதான் ஆக்சுவலி டிஸ்கார்ட். இந்த டிஸ்கார்ட் எப்படின்னா குரூப்பா இருக்கும். சோ மென்டர் 1, மென்டர் 2, மென்டர் 3, மென்டர் 4 சொல்லி இருக்கும். மென்டர் 1க்கு அடியில எப்படி இருக்கும்னா, பயாலஜி டவுட்ஸ், கெமிஸ்ட்ரி டவுட்ஸ், பிசிக்ஸ் டவுட்ஸ். சோ பசங்க வந்து பயாலஜி ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா அந்த பயாலஜி டவுட்ஸ்ல கேட்டுக்கலாம். பிசிக்ஸ்ல டவுட்ஸ் இருக்குன்னா பிசிக்ஸ்ல டவுட்ஸ் கேட்டுக்கலாம். கெமிஸ்ட்ரியில டவுட்ஸ் இருக்குன்னா கெமிஸ்ட்ரியில டவுட்ஸ் கேட்கலாம். அந்த மென்டர்ஷிப் இருக்காங்கல, அந்த குரூப்ல இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து they can discuss anything. ஓகேவா? அவங்க வந்து ஆனா எனிதிங்னா என்ன வேணா கதை பேசிட்டு உட்கார முடியாது. அந்த மென்டர்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க பசங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி. சரியா? சோ அவங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அப்பயே கிளியர் பண்ணிக்க முடியும். அவங்களுக்குள்ளேயே கலந்து பேசி, இல்ல மென்டர் கிட்ட கேட்கலாம், மென்டர் கிட்ட கேட்கலாம். இதுக்கு அடுத்து இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஸ்டடி ரூம்னு ஒரு விஷயம். நிறைய பேர் ஆன்லைன்ல படிச்சா படிக்க முடியல அப்படின்றதுக்கு சொல்ற ஒரு காரணம் என்னன்னா, தனியா ஃபீல் பண்ணுவாங்க பசங்க, வீட்லயே உட்கார்ந்து எப்படி படிச்சிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி. சோ திருப்பி இங்க முன்னாடி நான் ஒரு வீடியோ ப்ளே பண்றேன். பசங்க உட்கார்ந்து எல்லாருமே ஒரு குரூப்பா உட்கார்ந்து
படிக்கிறாங்க தெரியுதா? சோ இந்த ஸ்டடி ரூம் அப்படின்றது டிஸ்கார்ட்ல அவைலபிளா இருக்கிற ஒரு ஃபீச்சர். இத தமிழ்லயே யாருமே கொடுத்தது கிடையாது. பட் எங்களோட பிரைனி மெடிக்ல நாங்க அதை கொண்டு வந்தோம். பிகாஸ் பசங்க தனியா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணி படிக்கணும் அப்படின்னா நீங்க படிக்கலாம், இல்ல ஆன் பண்ணாம படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. இல்ல எனக்கு தனியா வந்து நான் செப்பரேட்டா ஒரு டிஸ்கார்ட் சர்வர்ல வந்து நான் படிக்கணும் ஆசைப்படுறேன், இல்ல தனியா எனக்கு ஒரு ஸ்டடி ரூம் வேணும் அப்படின்னா நீங்க பிரைவேட் ஸ்டடி ரூம் கூட கிரியேட் பண்ணி படிக்கலாம், வீடியோ ஆன் பண்ணி. நீங்க படிக்கிறீங்களா இல்லன்னு சொல்லி மென்டரால பார்க்க முடியும். சோ இந்த மாதிரி விஷயங்களை நாங்க டிஸ்கார்ட் உள்ள வச்சிருக்கோம். இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா டிக்கெட் ரைஸ் பண்றது. நிறைய பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டெஸ்ட் நான் எழுதின ரிசல்ட் வரல, இல்ல எனக்கு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு, எனக்கு PDF பார்க்க முடியல, என்ன இஷ்யூனாலும் சரி, நீங்க வந்து மென்டர் சைடுல இருந்து இஷ்யூ இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அகைன் டிஸ்கார்ட்ல அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிக்கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இந்த நெட் சென்டர்ல ஐ மீன் நெட் வச்சிருந்தீங்க, ஃபைபர் நெட் வச்சிருந்தீங்கன்னா டிக்கெட் ரைஸ் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அது இவ்வளவு டைம்க்குள்ள வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். சோ நீங்க என்ன பண்ணலாம், டிஸ்கார்ட்ல டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். சோ அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து எங்களுக்கு வரும். சோ மென்டர் கிட்ட போகும், அது மென்டர் கிட்ட இருந்து மென்டர் ஹெட் கிட்ட போகும். இந்த மாதிரி மென்டர் ஹெட் ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம்னா என்கிட்ட கொண்டு வருவாங்க. சோ அதை நாங்க ரெக்டிஃபை பண்ணி அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். சோ தட் பிரச்சனை ஏதாச்சும் பேட்ச்க்குள்ள வந்துச்சு, இல்ல உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சு, ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒழுங்கா கிடைக்கல, என்ன விஷயம் கிடைக்கலனாலும் நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ண முடியும். சோ தட் உங்களுக்கு அந்த பிரச்சனை ரிசால்வ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்க உள்ள கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் புதுசா இன்னொரு விஷயம் நாங்க என்ன கொண்டு வர போறோம்னா மென்டர் பேஸ் பண்ணி நாங்க லீடர்ஷிப் போர்டு கிரியேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சைடுல நான் இந்த வீடியோ காட்டுறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் லீடர் போர்ட்ஸ் தெரியுதா? யார் அதிகமான டைம் படிச்சிருக்காங்க, யார் அதிகமான டைம் டிஸ்கார்ட்ல ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருக்காங்க. டிஸ்கார்ட்ல ஸ்பெண்ட் பண்ண நெட் வேணுமேனா நீங்க எல்லாரும் ஃபைபர் நெட் போடுறத நான் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவேன். சோ தட் உங்களுக்கு கண்டிப்பா நெட் அதிகமா ஸ்பெண்ட் ஆகும் ஆன்லைன் பேட்ச்ல படிக்க போறீங்கன்னா. சோ நீங்க வந்து டிஸ்கார்ட்ல உட்கார்ந்து படிக்கிறீங்க, யார் அதிகமா படிக்கிறாங்களோ உங்களுக்கு லீடர் போர்டு இந்த மாதிரி காட்டும். சோ இந்த மாதிரி லீடர் போர்டுல தெரியுதுல உங்களுக்கு. சோ இந்த லீடர் போர்டுல இவங்க ஃபர்ஸ்டா இருக்காங்க, இவ்வளவு ஹவர்ஸ் படிச்சிருக்காங்க, இவ்வளவு ஹவர்ஸ் படிச்சிருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். சோ இதெல்லாம் வந்து புதுசான ஃபீச்சர்ஸ் நாங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறோம். அதே மாதிரி மென்டர்ஷிப் பேஸ்டு லீடர் போர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மென்டர் 1 இருக்காங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்ல மென்டர் 1ல இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சோ பசங்களுக்குள்ள கொஞ்சம் காம்படிஷன் வரும். சோ மென்டர்ஸ்க்குள்ள ஒரு காம்படிஷன் வரணும்ன்றதுக்காக சோ இந்த ஒரு விஷயத்தை இந்த வருஷம் நாங்க இன்ட்ரோ듀ஸ் பண்றோம். சோ தட் பசங்க ரேங்கிங் ஆகவும் மென்டருக்குள்ளேயே வந்து போட்டி போட்டுப்பாங்க, அதே மாதிரி பசங்களுக்குள்ளேயே கூட போட்டி போட்டுப்பாங்க. அந்த ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கணும்னு சொல்லி தனியா ஃபீல் பண்ணக்கூடாதுல அவங்க ஆன்லைன்ல படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலேயே எவனுமே பண்ணது கிடையாது. இந்த விஷயத்தையும் காப்பி அடிப்பாங்க நல்லாவே தெரியும். எவ்வளவு காப்பி அடிக்கிறியோ அடி, பட் ஒழுங்கா உன்னால கொடுக்க முடியாது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, சோ மென்டர்ஷிப் பார்ட்ல உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மென்டர்ஷிப் பார்ட்ல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா லாஸ்ட் இயர் நாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம். நான் என்னோட சைடுல இருந்து தனியா மென்டர்ஷிப் மீட்டிங் கண்டக்ட் பண்ணேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும். பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் வந்து மென்டர்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக்கான மென்டரும் பேரண்ட் மீட்டிங் வைப்பாங்க. என்னோட சைடுலயும் நான் பேரண்ட் மீட்டிங் வைப்பேன், மெர்லினோட சைடுலயும் பேரண்ட் மீட்டிங் நடக்கும். சோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் நடக்கும், உங்களுக்கு மென்டர்ஷிப் மீட்டிங்கும் நடக்கும். தனியா டவுட்ஸ் இதுன்னு சொல்லி எல்லாமே இந்த மென்டர்ஷிப்ல கவர் ஆகுது. சோ சப்போஸ் நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணீங்கன்னா மென்டர்ஷிப்க்கு பேமெண்ட் எதுவுமே பண்ண வேண்டாம். மென்டர்ஷிப் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாயிடும். இல்ல சப்போஸ் நீங்க பேட்ச் தனியா வாங்குற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க 1870 சம்திங் பே பண்ற மாதிரி இருக்கும். அதை நான் கிளியரா உங்களுக்கு சொல்றேன். அடுத்து டவுட்ஸ் அண்ட் சப்போர்ட். இல்ல எனக்கு ஏதாச்சும் பசங்களுக்கு டவுட் வந்துருச்சு, படிக்கும்போது क्वेश्चन சால்வ் பண்றாங்க, டவுட் வந்துருச்சு, அதுக்கு தான் டிஸ்கார்ட் இருக்கு. பிசிக்ஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா பிசிக்ஸ் டவுட் ஏரியால போட்டீங்கன்னா எய்தர் மென்டார்ஸ் சால்வ் பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் தி டைம் மென்டார்ஸ் தான் சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுதுனாலும் அவங்க வந்துட்டு சால்வ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ மென்டர்ஷிப்ல இந்த டவுட்ஸ் அண்ட் சப்போர்ட்றது ரொம்பவே ஃப்ளோவில் நடக்கும். இந்த வருஷம் அகைன் சொல்றேன், நிறைய விஷயங்கள் போன வருஷம் இதெல்லாம் ஒழுங்கா நடக்கலையோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்காக மென்டர்ஷிப்பும் இன்னும் நாங்க ஸ்ட்ராங் பண்ண போறோம். பேரண்ட்ஸோட டிபார்ட்மெண்ட்ல இன்னும் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். மந்த்லி கண்டிப்பா ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்தே தீரும். அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பேட்ச்ல யாருமே இதுவரையும் பண்ணது கிடையாது. பிரைனி மெடிக் இஸ் டூயிங் தட். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா டிபிபிஸ் பத்தி நான் சொல்லிட்டேன். அண்ட் கடைசியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னதுன்னா உங்களோட புக்ஸ். நிறைய இடத்துல ஜஸ்ட் ஆன்லைன் பேட்சை மட்டும் கொடுத்துட்டு புக்ஸை கொடுக்க மாட்டாங்க. பட் நாங்க புக்ஸும் ப்ரொவைட் பண்ண போறோம். லாஸ்ட் இயரும் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே புக்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். இந்த வருஷமும் புக்ஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். இது தவிர மேக்ஸிமம் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். ஸோ அகாடமிக்ஸ் பார்ட் கவர் பண்ணியாச்சு, டெஸ்ட் பார்ட் கவர் பண்ணியாச்சு, மென்டர்ஷிப் பார்ட் கவர் பண்ணியாச்சு, டவுட்ஸ் அண்ட் சப்போர்ட் கவர் பண்ணியாச்சு. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ஸ் அதை பத்தியும் நான் சொல்லிட்டேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பும் உங்களுக்கு இருக்க போகுது, அந்த ஒரு பார்ட்டும் நம்ம கவர் பண்ணியாச்சு. அபார்ட் ஃப்ரம் திஸ் இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையுமே தவிர்த்து இன்னும் 2-3 விஷயங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன். ஒன்னு, நம்மளோட கிளாஸஸ்லாம் எப்பெல்லாம் நடக்குது அப்படின்றதும் சரி எல்லாமே வந்து டிஸ்கார்ட்ல அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் வந்து இன்னைக்கு ஷெட்யூல் என்னது, நாளைக்கு ஷெட்யூல் என்னதுன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கான கிளாஸஸோட ஷெட்யூல் எல்லாமே பேரண்ட்ஸ் குரூப்ல அப்லோட் ஆயிடும். சோ தட் கிளாஸஸ் எந்த டைம்ல நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி கிளாஸ் நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் போயிடும். அதுவும் இன்னொரு விஷயம். நெக்ஸ்ட், இந்த வருஷம் லாஸ்ட் இயர் ஒரு விஷயத்தை நாங்க ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோ சொல்யூஷன்ஸ். சோ பசங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா அவங்க ஒரு டெஸ்ட் எழுதுறாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்ல ஒழுங்கா அவங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லி
தெரியும்னா அது ஒழுங்கா உட்காந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ சால்வ் பண்றதுக்காக நாங்க எல்லா டெஸ்ட்டுக்குமே இந்த வாட்டி தனியா வீடியோ சொல்யூஷன்ஸ், தனியா வந்து ஒரு டெஸ்ட் டிஸ்கஷனே பண்ண போறோம். ஸோ எல்லா டெஸ்ட்டுக்குமே தனியா டெஸ்ட் டிஸ்கஷன் will be available. அதுக்கு அடுத்து அந்த டெஸ்ட் முடிஞ்ச கையோட அவங்களோட மென்டர்ஸ் கிட்ட within 24 to 48 hours அவங்க ப்ராப்பரான டெஸ்ட் அனலைசிஸ் போட்டு நோட்ல எழுதி சப்மிட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அந்த டிஸ்கார்டோட வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க எல்லாமே என்ன அந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அதில் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி வீடியோ சொல்யூஷன்ஸ் பார்ட் எல்லாமே உங்களுக்கு ஆப்ல தான் கிடைக்க போகுது. அண்ட் இன்னொரு விஷயம், சப்போஸ் நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்ல எனக்கு வந்து இதையும் மீறி ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கீழே தெரியிற நம்பர் இல்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். சரி, இப்போ ஆவலோட எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா புக்ஸ். ஸோ எல்லா இடத்துலயுமே பேட்சோட பிரைஸும் சரி புக்ஸும் சரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்க மெயினா பாப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிடுறேன், எங்களோட பேட்ச் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 rupees நாங்க பேட்ச் பிரைஸ் வச்சிருக்கோம் லாஸ்ட் இயர் மாதிரியே. பிளஸ் 1863 வந்து மென்டர்ஷிப்போட அமௌண்ட். இது காம்ப்ளிமெண்டரிலாம் கிடையாது, கண்டிப்பா நீங்க பே பண்ணி தான் ஆகணும். ரெண்டுமே சேர்த்து தான் ஹோல் பேட்சோட பிரைஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ டோட்டலா 10,000 plus 1,863. ஸோ இது மொத்தமா சேர்த்து 11,863 பிளஸ் 18% GST. ஸோ இந்த பேட்ச் பிரைஸ் எவ்வளவுனா 13,998. இவ்வளோ பேமெண்டா கொடுத்து வாங்கணும், அப்போ எதுக்குடா 8,000 ரூபாய் MBBS அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. சப்போஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற லிங்க் ஒரு லிங்க் இருக்கும், ப்ரீ புக்கிங் லிங்க். ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் 500க்கு மேல பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் பண்ணாம இருக்கிறவங்க எல்லாம் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க 1,000 rupees plus GST கொடுத்து ப்ரீ புக்கிங் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் எவ்வளவுக்கு கிடைக்க போகுதுன்னா 8,000 plus GST க்கு கிடைக்க போகுது. ஸோ 8,000 plus GST நீங்க வந்து வெறும் 8,000 rupees பே பண்ணா போதும் பிளஸ் GST. ஸோ டோட்டலா 9,440 rupees GST-யோட சேர்த்து வருது. என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மென்டர்ஷிப்போட காசு நீங்க பே பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2,000 rupees கிட்ட வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ டோட்டலா 13,998 பதிலா நீங்க வந்து 9,440 தான் பே பண்ணுவீங்க. அரௌண்ட் 4,560 ரூபாய் உங்களுக்கு சேவ் ஆகும் சப்போஸ் நீங்க 1,000 கொடுத்து ப்ரீ புக்கிங் பண்ணீங்கன்னா. சரி, வேற என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு. உங்களுக்கு நாங்க எக்ஸ்க்ளூசிவான சார்ட்ஸ் பேக் கொடுக்க போறோம். நம்ம சேனல்லயே வந்து புக்ஸ் சார்ட்ஸ் பத்திலாம் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ ப்ளே பண்ணிருக்கோம், போட்டிருக்கோம். ஸோ இந்த 5 சப்ஜெக்ட் மொத்தமா 3 சப்ஜெக்ட் தான், பட் 5 சார்ட்ஸ் வரும். அதுல பயாலஜிக்கு ஒரு சார்ட், பிசிக்ஸ்க்கு ஒரு சார்ட், இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் மூணுத்துக்குமே தனித்தனியா இவ்வளவு பெரிய சார்ட் வரும். அது அந்த சார்ட் எல்லாமே நாங்க உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம். அந்த சார்ட்டோட ரேட் அரௌண்ட் 1,500 rupees. சோ வந்து 4,561 பிளஸ் 1,500. சோ அரௌண்ட் உங்களுக்கு 6,000 ரூபாய் கிட்ட இதுல பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது இஃப் யூ ஆர் ப்ரீ புக்கிங். இது பேட்ச் மட்டும் இல்ல, எனக்கு புக்ஸும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் பேசிக் பிளான் சொல்லிடுறேன். சோ பேசிக் பிளானோட பிரைஸ் வந்து 20,990. சோ டோட்டல் பிரைஸ் ஆஃப் த பேட்ச் இஃப் யூ ஆர் நாட் ப்ரீ புக்டு. சோ ப்ரீ புக் பண்ணாதவங்களுக்கு. சோ ப்ரீ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு MRP பிரைஸ் 6,992 இருக்குல்ல, அந்த MRP பிரைஸ் நாங்க அப்படியே குறைச்சி அரௌண்ட் 700 ரூபாய் கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து 6,190 மாத்திடுறோம். சோ அதுலயும் இன்னொரு டிஸ்கவுண்ட் உங்களுக்கு. சோ அந்த டிஸ்கவுண்ட் சேர்த்து உங்களுக்கு 15,000 rupees 630 rupees நீங்க 15,630 கட்டினீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பிளான்ல பேட்ச் கிடைச்சிரும், மென்டர்ஷிப் கிடைச்சிரும், அரௌண்ட் 8 புக்ஸ் கிட்ட உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். சோ இது வந்து பேசிக் பிளானோட சரியா. சோ சப்போஸ் நீங்க ப்ரீ புக் பண்ணா மட்டும் தான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. இல்ல ப்ரீ புக் பண்ணலனா 20,990 rupees கொடுத்து நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் பேட்ச். ஓகேவா? சோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சப்போஸ் நீங்க ப்ரோ பிளான் வாங்கணும். ப்ரோ பிளான்ல என்னென்ன புக்ஸ்னா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு NCERT வேர்ட் டு வேர்ட் 5 புக், அதுக்கு அடுத்து நிச்சோடு வந்து 3 புக், பிளஸ் உங்களுக்கு NCERT ஃபீல் 3 புக். சோ NCERT ஃபீல்னா என்னன்னா இங்க பாருங்க, NCERT படிச்சு முடிச்சிட்டு டேஷ் டேஷா வந்து அதுல கொடுத்திருப்பாங்க. NCERT ல இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் அந்த புக்ல இருக்கும். நீங்க ஒண்ணு அதுல ஃபில் பண்ணி NCERT பிராக்டிஸ் பண்ணணும். சோ அந்த புக்கும் அதையும் நான் கிளியரா வந்து அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். கீழ நான் வீடியோ லிங்க் கொடுக்கிறேன். சோ சப்போஸ் அதுல வாங்குனீங்கன்னா ப்ரோ பிளானோட MRP பிரைஸ் எவ்வளவுனா புக்ஸ்க்கு 9,089 rupees. சரியா? சோ டோட்டலா புக்ஸ் பிளஸ் பேட்ச் நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணாம வாங்குனீங்கன்னா 23,087 rupees வருது. பட் இஃப் நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 700 ரூபாய் கிட்ட அகைன் நாங்க ஆஃபர் கொடுக்கிறோம் புக்ஸ்ல மட்டுமே. சோ ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு பெட் ஆஃபர். சார்ட்ஸ் ஒரு சைடு மொத்தமா அது ஒரு 6,000 ரூபாய், இது ஒரு 700 ரூபாய், அரௌண்ட் 7,000 ரூபாய் கிட்ட ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு நீங்க ஜஸ்ட் 1,000 rupees பே பண்ணி ப்ரீ புக்கிங் பண்றதுனால இவ்ளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது ப்ரீ புக்கிங். பிகாஸ் ஏன் ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு மட்டும் இவ்வளவு கொடுக்குறேன்னா ஏன்னா அவங்க நம்பி எங்களை வராங்க. சோ நீங்க வந்து கண்டிப்பா நான் வந்து சேர போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில நீங்க சேர்றீங்க. சோ அந்த மாதிரி நம்பி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நாங்க வந்து ஆஃபர் கொடுக்க முடியும். சரியா? சோ அந்த மாதிரி ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு MRP பிரைஸ்ல கூட வந்து அரௌண்ட் 700 டிஸ்கவுண்ட் பண்ணி சோ அகைன் உங்களுக்கு பேட்ச் பிரைஸ் 23,087 ல இருந்து 17,830 rupees நீங்க பே பண்ணா போதும் உங்களுக்கு அந்த ப்ரோ பிளான் மொத்தமா நீங்க அவைலபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுலயும் சார்ட்ஸ் உங்களுக்கு வந்துரும். அதே மாதிரி ப்ரோ மேக்ஸ் பிளான். சோ ப்ரோ மேக்ஸ் பிளான்ல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
அப்படின்னா சோடு 3 புக்கு, NCERT வேர்ட் டு வேர்ட் 5 புக்கு, அதுக்கப்புறமா NCERT ஃபீல் 3 புக்கு, இது தவிர 5 சார்ட்ஸ், அதுக்கப்புறமா PYQ புக்கு 1, அதுக்கப்புறம் DWAR தவார் அப்படின்னு சொல்லி ஒரு புக். அது என்னன்னா தவார் புக்னா அது ஒரு டைரி மாதிரி இருக்கும். நீங்க டெய்லி பேசிஸ்ல மென்டர்ஷிப்க்கு நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு புக். அதோட பிரைஸ் ரொம்ப கம்மி தான், அரௌண்ட் 200 rupees தான். சோ அந்த புக்கும் வந்து உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். சோ உங்களுக்கு அரௌண்ட் 18 ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரோ மேக்ஸ்ல கிடைக்க போகுது. ப்ரோ மேக்ஸோட ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணாதவங்களுக்கு 25,736 rupees. பட் இதே நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டிஸ்கவுண்ட் போட்டு நாங்க என்ன பண்றோம்னா 20,440 rupeesக்கு கொடுக்குறோம். அது இல்லாம சப்போஸ் நான் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டேன், எனக்கு தான் சார்ஜ் வந்துருமே அப்படின்னா அதுல நான் உனக்கு தனியா இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நீங்க வந்து கவலையே பட வேண்டாம். சோ இதுல அரௌண்ட் 738 rupees கிட்ட நாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஆல்ரெடி MRP பிரைஸ்ல இருந்து. அதுல இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஒரு 200 to 300 rupees நாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். பிகாஸ் நீங்க ஆல்ரெடி வந்து ப்ரீ புக் பண்ணதுனால உங்களுக்கு சார்ஜ் வந்துரும். சோ அந்த சார்ஜ் வரதுனால காம்ப்ளிமெண்டரி, இதுல இருக்கிற சார்ஜ் உங்களுக்கு வந்து தேவைப்படாதல. சோ அதனால நாங்க உங்களுக்கு அதுக்கு பதிலா என்ன பண்றோம், சார்ஜோட காசை குறைச்சிடுறோம். சரியா? சோ இந்த ஒரு விஷயத்தினால நீங்க சப்போஸ் ப்ரீ புக்கிங் பண்ணாம இருக்கீங்கன்னா பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டாங்க. சோ இப்போயே ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், எந்த ஒரு கோர்ஸும் ரீஃபண்டபிள் கிடையாது. சரியா? நீங்க சேர்ந்துட்டு இன்ஜினியரிங் போறேன், இல்ல சேர்ந்துட்டு எனக்கு வந்து நெட் இழுக்குது, இல்ல நான் சேர்ந்துட்டு வந்து இந்த பிரச்சனை வந்துருச்சு, நான் வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னா எதுவுமே ரீஃபண்ட் பண்ண முடியாது. இதுல வந்து டெலிவரி சார்ஜஸ் நாங்க இன்க்ளூட் பண்ணல. மேக்ஸிமம் 650 வரையும் டெலிவரி சார்ஜஸ் போகும் ப்ரோ மேக்ஸுக்கு. அது கம்மியா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கம்மியா தான் வரும். ஸோ டெலிவரி சார்ஜஸ் இதுல இன்க்ளூட் பண்ணல. ஸோ டெலிவரி சார்ஜஸும் இன்க்ளூட் ஆகும். சரியா? ஸோ அது ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி எப்படி இருக்கு இந்த ஃபீச்சர்ஸும் சரி பேட்சும் சரி அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நீங்க வந்து ஒரு ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ரீரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான அட்டென்ஷன், ஒரே மாதிரியான கேர் கிடைக்க போகுது. பை பை பை. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நீங்க பேட்ச் வாங்கின உடனே உங்களுக்கு புக்ஸ் கிடைக்காது. புக்ஸ் ஜூன் எண்ட்ல தான் நாங்க டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ புக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் எங்களுக்கு ராஜஸ்தான்ல இருந்து புக்ஸ் எல்லாமே இங்க வரணும். ஸோ இங்க இருந்து டெலிவரி பண்ண நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் 7 to 10 days உங்களுக்கு புக்ஸ் வரதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே மோஸ்ட்லி வந்துடும். 7 to 10 daysன்றது நாங்க பஃபர் பீரியடா உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ புக்ஸுக்கு மட்டும் நீங்க ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் நீங்க சப்போஸ் ஜூன்லயே வாங்கிட்டீங்க பேட்ச்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க. ஹோப்ஃபுல்லி we will be the number one in future and still we are the number one. சும்மா வந்து நான் பேருக்கு நம்பர் 1 சொல்லிக்க விரும்பல. பட் people and parents know, students know யார் வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து தமிழ் எட்டெக்கில் ப்ராப்பரான ஒரு எட்டெக் ஃபீல் கொடுத்து ஒரு எட்டெக்கை நடத்திட்டு இருக்காங்க, ஒரு எஜுகேஷன் ஒரு பிராண்டை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ ஹோப்ஃபுல்லி திங்ஸ் வில் கோ குட். ஸோ ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். எல்லாரும் நல்லா படிங்க. எல்லாரும் வந்து இப்போ 2027 பேட்ச்க்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா படிக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். நாங்கள் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ண தான் போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை பை. ஃபைனலி நம்மளோட டேக்லைன் இந்த வீடியோ முடிச்சிடுறேன். We create doctors, not debts. இதுக்கு அர்த்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் அர்த்தம் தெரியலனா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ பாய் 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 பாய்.